ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்ததில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரம் டெல்லி அரசியலில் கோடை வெயிலை மிஞ்சும் விதமாக அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து விவாதிக்க மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹெலிகாப்டர் ஒப்பந்த முறைகேடு குறித்த சிபிஐயின் விசாரணையின் தற்போதைய நிலை என்ன? சற்று நேரத்துக்கு முன்தான் விமானப்படையின் முன்னாள் தளபதியான எஸ்பி தியாகி சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகியிருக்கிறார். சிபிஐடைய தலைமை அலுவலகத்திலே அவர் சற்று முன் அதிகாரிகள் முன் விசாரணையை தொடங்குவதற்காக ஆஜராகியிருக்கிறார். இன்று ஆஜராகும்படி சிபிஐ அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படியே அவர் ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை கூட இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் இன்று தொடங்கி விசாரணை நடத்தப்படுகிறது. இதை தவிர அமலாக்கத்துறையும் இவரிடம் இன்று விசாரணை நடத்த இருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர் வாங்குவதில் ஊழல் நடந்த போது தியாகிதான் விமானப்படையின் தலைவராக இருந்தார். அவருடைய உறவினர்கள் மூலமாக அகுஸ்தான் வெஸ்ட்லேண்ட் என்கிற நிறுவனத்தின் உறுப்பினர்கள் தியாகியை சந்தித்து பேசி அவர் மூலமாக இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஊழல் நடத்துவதற்கான திட்டத்தை தீட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அகுஸ்தா வெஸ்ட்லேண்டுடைய அதிகாரிகள் மற்றும் அதனுடைய ஏஜென்ட்டாக செயல்பட்டவர்கள் போன்றோரை விசாரிக்க வேண்டும், அவர்கள் மூலமாக தான் ஊழல் நடந்திருக்கிறது என்று இத்தாலிய நீதிமன்றத்திலே சமீபத்தில் வெளிவந்திருக்கும் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையிலே இன்று சிபிஐ தனது விசாரணையை மீண்டும் துவங்குகிறது. இன்று தியாகி என்ன தகவலை சிபிஐ அதிகாரிகளுக்கு அளிக்கிறார், அதன் பிறகு அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகி என்ன தகவல்களை அளிக்கப் போகிறார் என்பதை ஒட்டியே சிபிஐயின் இந்த விசாரணை, அமலாக்கத்துறையின் இந்த விசாரணை, இந்த ஹெலிகாப்டர் ஊழல் பேரம் நடந்ததிலே யாருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கப்பட்டது, அது யார் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான முக்கிய கட்டமாக இன்று தியாகியை விசாரணை செய்யும் வேலையை சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். உமா கணபதி, மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை போன்ற எல்லா விசாரணை அமைப்புகளும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. தேவையான ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்புகிறது. ஊழல் தொடர்பாக தகவல்களை வெளியிடுவதற்காக இத்தாலி நாட்டோடு பிரதமர் பேரத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. மத்திய அரசு இதற்கெல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸை கொடுத்திருக்கு? நிச்சயமாக, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த விஷயம் மிகவும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஊழல் நடந்ததாக சொல்லப்படும் காலகட்டத்திலே பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலே காங்கிரஸ் கூட்டணியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதை தவிர இந்த நிறுவனம் இத்தாலியை சேர்ந்தது. இத்தாலியை சேர்ந்தவர்கள் இந்த நிறுவனத்தின் இடைத்தரகர்களாக செயல்பட்டார்கள். அவர்கள் காங்கிரஸ் தலைமை மூலமாக முடிவுகளை இந்த நிறுவனத்துக்கு சாதகமாக மாற்றி அமைத்தார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. சமீபத்திலே இத்தாலிய நீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்புப்படி இந்த ஹெலிகாப்டர் பேரத்திலே ஊழல் நடந்திருக்கிறது, லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த நிறுவனம் இத்தாலியிலே இருப்பதால் இத்தாலிய நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த லஞ்சம் யாருக்கு போய் சேர்ந்தது, எப்படி போய் சேர்ந்தது போன்ற விஷயங்களை இந்தியாவுடைய புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த விஷயத்திலே காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கடுமையான மோதல் உருவாகி இருக்கிறது. இன்று காலையில் கூட காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். நாடாளுமன்றத்திலே எப்படி வியூகம் வகுக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியின் தாக்குதலை எப்படி எதிர்க்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமையை எந்தவிதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றன. அந்த 2 வருடத்திலே என்ன விசாரணை நடத்தப்பட்டது, என்ன உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்ற எதிர்கேள்விகளை அவர்கள் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன், கணபதி, இன்று மாநிலங்களவை நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்து ஹெலிகாப்டர் ஒப்பந்த விவகாரம் பற்றி விவாதிக்க திரிணாமுல் காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்திருக்கிறதே, விவரங்கள்? நிச்சயமாக இதன் பின்னணியை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். உமா, இப்போது மேற்கு வங்காளத்திலே சட்டசபை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் கூட்டணி அமைச்சு திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையே நேரடி மோதல் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காங்கிரசுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் செல்ல வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை பெரிதாக எழுப்பிக் கொண்டிருந்தது.
பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சமீபத்திலே நியமன உறுப்பினராக மாநிலங்களவையிலே நுழைந்திருக்கும் சுப்பிரமணிய சாமி இது பற்றி பிரச்சனைகளை சென்ற வாரம் எழுப்பியதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இன்று இந்த பிரச்சனையை மாநிலங்களவையிலே எழுப்ப வேண்டும். காங்கிரஸ் கட்சி இதற்கு பதிலளிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஊழலுக்கு துணை போனார்கள், காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது இந்த ஊழல் நடந்ததால் காங்கிரஸ் கட்சி பதில் சொல்ல வேண்டும் என்று காங்கிரஸை தாக்க திட்டமிட்டிருக்கிறது. இது பாரதிய ஜனதாவுக்கும் சாதகமாக இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் இதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என தெரிகிறது. ஆனால் மாநிலங்களவையிலே காங்கிரஸ் கட்சிக்கு அதிக எண்ணிக்கையிலே உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கடுமையாக அதை எதிர்க்கக்கூடும். கூச்சல் குழப்பத்திலே இன்று மாநிலங்களவை மூழ்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கணபதி, தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் சோனியா காந்தியை ஏன் கைது செய்யக்கூடாது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சோனியா காந்தியுடைய பெயரை நாடாளுமன்றத்தில் சொல்வதற்கு, இந்த விவகாரம் தொடர்பாக சொல்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரியப்படுத்துகிறது. அந்த அளவில் பார்க்கிற போது சோனியா காந்திக்கான நெருக்கடி முற்றுகிறது, காங்கிரஸ் கட்சிக்கான நெருக்கடி முற்றுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே சுப்பிரமணியன் சாமி சோனியா காந்தியின் பெயரை குறிப்பிட்ட போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலே பெரிதும் கொதிப்படைந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதன் காரணமாக அவையின் துணைத் தலைவரான குரியன் சுப்பிரமணிய சாமியின் வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கும்படி உத்தரவிட்டார். அப்படி செய்தது தவறு என சுப்பிரமணியம் சாமி சொல்கிறார். சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர். ஆகவே காங்கிரஸ் ஆட்சியின் போது நடந்த இந்த ஊழலுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்வதிலே என்ன தவறு என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அவையின் துணைத் தலைவரான குரியனோ சோனியா காந்தி மாநிலங்களவையின் உறுப்பினர் அல்ல, அப்படி இல்லாத போது அந்த உறுப்பினரின் பெயரை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு பேசுவது சரியாக இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் சுப்பிரமணிய சாமியின் கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன. ஆனாலும் தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் ஏகே ஆண்டனி பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது கூட அவரையும் மீறி பல்வேறு மாற்றங்களை இந்த ஹெலிகாப்டர் பேர ஊழலை கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தது. ஆகவே ஆண்டனி என்னதான் நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் காங்கிரஸ் தலைமை அதை மாற்றும்படி பல்வேறு வழிகள் மூலமாக உத்தரவிட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த ஊழல் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சோனியா காந்தி இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார், இதிலே ராபர்ட் வாத்ராவின் பெயர் கூட இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியின் தலைமையை நடத்தி வரும் குடும்பம் தான் இந்த ஊழலுக்கு பொறுப்பு என்ற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா முன்வைக்கிறது. ஆகவே திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இதை ஆமோதித்து ஆதரவாக செயல்பட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமாக பெரிய தர்ம சங்கடமான நெருக்கடி உருவாகும். கார்த்திகேயன்.